உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு சபா சராபா மற்றும் லாபுவான் பகுதிகளில் ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் மானிய எரிபொருள் பயன்பாட்டை இன்று முதல் கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. இந்நடவடிக்கை மானிய எரிபொருள் கசிவு மற்றும் தவறான பயன்பாட்டை தடுக்கவும், பொதுமக்களுக்கு போதுமான அளவில் எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்படுவதாக கேபிடியின் அமலாக்க இயக்குனர் டத்துஸ்ரீ அஸ்மான் அடாம் தெரிவித்தார். புதிய விதிமுறைகள் வாகன வகைகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பும் அளவை நிர்ணயிக்கின்றன. தனியார் கார்கள், டாக்ஸிகள், வேன்கள் மற்றும் 4 சக்கர இயக்க வாகனங்கள் போன்ற லகுரக வாகனங்களுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கு 50 லிட்டர் வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 டன் எடையை மீறாத நடுத்தர வர்த்தக வாகனங்களுக்கு 100 லிட்டர் வரை நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 3 டன்னை மீறும் கனரக வாகனங்களுக்கு அதிகபட்சமாக 150 லிட்டர் வரை எரிபொருள் நிரப்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை மூலம் எரிபொருள் விநியோகத்தில் ஒழுங்கு ஏற்பட்டு பொதுமக்களின் நலன் பாதுகாக்கப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மக்களுக்கு உண்மையான, சமநிலையான மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் ஆர்டிஎம் மிக முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வேகமாக மாறிவரும் ஒளிபரப்பு சூழல், உலகின் நிலையற்ற தன்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆர்டிஎம் தனது பொறுப்பை, மதிப்புகளையும் நம்பிக்கையையும் இழக்காமல் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் திறமைகளை மேம்படுத்தி, கலைஞர்களின் படைப்புகளை உயர்த்தி, தொழில்நுட்பத்தை நெறிப்படுத்தப்பட்ட முறையில் பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஆர்டிஎம் தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆர்டிஎம் தனது 80ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மக்களின் குரலாகவும் நாட்டின் இதய துடிப்பாகவும் நீண்ட காலமாக செயல்பட்டு வருவதற்காக அவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரேடியோ டெலிவிஷன் மலேசியா 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வானொலி நிலையமாக தொடங்கப்பட்டது. பின்னர் 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தொலைக்காட்சி ஒளிபரப்பை அறிமுகப்படுத்தியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிள்ளான் ஜலான் ராயா பாராட் சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் 28 வயதான சக்திகானாபதியிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. மார்ச் 29ஆம் தேதி காலை 11:47 மணிக்கு ஜலான் ராயா பாராட் சாலையில் 33 வயதான பிஹைலிங் ஓட்டுநர் அமிருல் ஹபீஸ் ஒமாரின் மரணத்திற்கு காரணமாகி கொலை செய்ததாக அந்த தொழில்நுட்ப வல்லுநர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் உள்ள இக்குற்றச்சாட்டுக்கு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் விதிக்கப்படும். சக்திகானாபதி மீது பென்சோடியா சபை மற்றும் கஞ்சாவை உட்கொண்டதாக 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழும் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். தனக்காக வழக்கறிஞர் இல்லாத சக்திகானாபதிக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. மேலும் அவர் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். துணை அரசு வழக்கறிஞர் ராஜா ஜைசுல் ஃபரீதா ராஜா ஜகாருடீன் வழக்கை நடத்தினார். சுங்க இறக்குமதி தடை ஆணை 2023 கீழ் மலேசியாவிற்குள் மின்னணு கழிவுகளை இறக்குமதி செய்வது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் முழுமையான தடையாக அதிகாரப்பூர்வமாக அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை மின்னணு கழிவுகளை தடை செய்யப்பட்ட இறக்குமதிகளின் முதல் அட்டவணையின் கீழ் கொண்டு வந்து அதன் நுழைவை நாட்டிற்குள் திறம்பட தடுக்கிறது என்று சுங்கத்துறை தலைமை இயக்குனர் டத்துஸ்ரீ அம்ரான் அமாட் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் அல்லது விற்கும் வணிக வளாகங்கள் சாலை பயனாளிகளுக்கு ஆபத்தை விளைவிப்பதில் அவற்றின் பங்கிற்கு சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று PKR இளைஞர் பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. PKR இளைஞர் பிரிவின் அரசு சாரா அமைப்பு மற்றும் தன்னார்வலர்கள் பணியகத்தின் தலைவர் ஷஃபீக் இக்ராம் அப்துல்லா குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை வெறும் தனிப்பட்ட குற்றமாக கருதாமல் பொது பாதுகாப்பிற்கு ஒரு அமைப்பு ரீதியான அச்சுறுத்தலாக கருத வேண்டும் என்று தெரிவித்தார்.
மதுபானம் விற்கும் வளாகங்களுக்கான வணிக உரிமங்களில் மதுபான கடை பொறுப்பு என்ற புதிய விதியை உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும், இது வாடிக்கையாளர்களுக்கு அளவுக்கு அதிகமாக மதுபானம் வழங்கினால் அதன் உரிமையாளர்களை சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்க செய்யும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உதவி வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் சாலை பாதுகாப்பு நிதிக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் சஃபிக் வலியுறுத்தினார். மேலும் மளிகை மற்றும் பிற கடைகளில் வாடிக்கையாளர்கள் மதுபானம் வாங்குவதற்கான நேரங்களையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் இடத்தில் தடுக்கக்கூடிய அலட்சியத்தால் ஏற்படும் ஒவ்வொரு உயிரிழப்பும் நாட்டின் மனித மூலதனத்திற்கு ஒரு பெரும் இழப்பு என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நீடித்த வெப்ப வானிலையால் பாதிக்கப்பட்ட அணைகளின் நீர்மட்டத்தை அதிகரிக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மேலாண்மை முகமையான நட்மா ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பேரா, கெடா, பெர்லிஸ் மற்றும் ஜொகூர் ஆகிய பகுதிகளில் மேக விதைப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கிய பருவமழை மாற்றத்தால் ஏற்பட்ட இந்த வெப்ப அலை மே மாதம் வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் மலேசிய தீபகற்பத்தின் மேற்கு பகுதிகளிலும் சபா மற்றும் சரவாக்கிலும் இடியுடன் கூடிய மழையும் கனமழையும் ஏற்பட்டாலும் பல பகுதிகள் முதல் மற்றும் 2ஆம் நிலை வெப்ப அலைகளை எதிர்கொள்ளும் அதிக அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமைகள் அணைகளின் நீர்மட்டத்தை அதிகரிக்க உதவவில்லை என்றும், இதனால் நீர் வளங்கள், விவசாயத்துறை ஆகியவை பாதிக்கப்பட்டு மக்களின் அன்றாட வாழ்விலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை இனம் வாரியாக பிரித்து காட்டும் பத்திரிகை அறிக்கை போலியானது என்று கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையை அமைச்சு வெளியிடவில்லை என்றும், நேற்று அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தேர்வு முடிவுகளில் அந்த தகவல் இடம்பெறவில்லை என்றும் அவர் கூறினார். வைரலாகும் அந்த தகவல் 101 விழுக்காடு தவறானது என்று சுட்டிக்காட்டிய அவர், அது நிச்சயமாக உண்மை அல்ல என்று இன்று எஸ்கேஜேடி டெங்கில் பள்ளிக்கு மேற்கொண்ட பணி பயணத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நேற்று முதல் சமூக ஊடகங்களில் பரவி வரும் அமைச்சின் சின்னம் பொறிக்கப்பட்ட இனம் வாரியாக மாணவர்களின் தேர்ச்சி சதவிகிதங்களை காட்டும் பத்திரிகை அறிக்கை குறித்து ஓங் இவ்வாறு பதிலளித்தார். சீன மற்றும் இந்திய மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு மலாய் எஸ்பிஎம் தேர்வர்கள் குறைந்த தேர்ச்சி சதவிகிதத்தை பெற்றதாக கூறும் ஒரு பகுப்பாய்வும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.